ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்க்கலாமா? ஃப்ரைடேனால் சாம்பார் வச்சுட்டு காய் பொரிக்கலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய் கட் பண்ணி, பீன்ஸு, கேரட்டு, முருங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குக்கரில் பருப்பும் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி வதக்கி எடுத்துகிட்டு சாம்பாருக்கு ரெடியானோடனே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் சரி கிழங்குக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு ரெண்டுத்தையும் ஒரே டைமில் இந்த பக்கம் சாம்பார் இந்த பக்கம் காய்க்கு அப்படின்னு ஒரே டைமில் இந்த பக்கம் நான் அப்படியே போட்டு நல்லா கிளறிட்டு நடுவில் சாப்பாடு வேகுது. ஒரே டைமில் 3 வேலையும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குன்னு 3 வேலையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கழிஞ்சு வச்ச பருப்புலேயே மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி அப்படியே அதில் போட்டு சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எவ்வளோ நல்லா இருக்கா பார்க்க. அதுக்கப்புறம் சாம்பார் கொதிக்கிற டைமில் முருங்காய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்காய் போட்டதுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். அப்போ தான் முருங்காவில் அந்த புளி கரெக்டாக ஊறுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் அதை ரெடி பண்ணி முடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் உருளைக்கிழங்கு வேக வச்சுல அந்த உருளைக்கிழங்கு எடுத்து குட்டி பையனுக்கு கொஞ்சம் ஊட்டலான்னு குட்டி பையனுக்கு போட்டு அவனும் சமத்தான் சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டு கேட்டதுக்கு சாப்பிட வரீங்கன்னு கேட்டதுக்கு லேட்டாக கொண்டாங்க. சரி, அவங்க வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சு பாருங்கள், சுட சுட சாம்பார், உருளைக்கிழங்கு, ஒயிட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மினி விலாக் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.